என்னடா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுவரைக்கும் விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்னு நெனச்சேன். வந்துருச்சு. படத்த போஸ்ட்போன் பண்ணிட்டானுங்க கைஸ். கடைசியா ஒரு லாஸ்ட் டைம் நம்ம தலைவர் படம் பார்க்கலாம்னு நெனச்சேன். கடைசில ஒரு படத்த வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த சென்சார் போர்டுல இருக்கிறவனுங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தளபதி படத்த பார்த்துருக்கானுங்க. பார்த்தவங்க எல்லாரும் பக்கத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 பேர் உள்ள உட்காந்து பார்த்துருக்கானுங்க. பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் ஓகேன்னு சொல்லிவிட்டு கடைசியா ஒரு ஆளு வந்து இந்த ஒரு படம் இப்படி எடுத்திருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துக்கு வந்து தடை போட்டிருக்கேன். உட்காத வழி எவன்டாது அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா விஜய் படம் ஒரு பக்கத்துல புக்கிங் ஆகி வேற லெவலில் சம்பவம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. உள்ள ஒரு பக்கத்துல நல்ல விதமா ஒரு பக்கத்துல போகுதேன்னு நினைச்சேன். பார்க்கறதுக்குள்ள பிரச்சனை இழுத்து விட்டாங்க guys. படம் எப்படி சொல்லி பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ்ல இருந்து எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. விஜய் ஃபேன்ஸ்னால அப்படித்தானே சொல்ல போனா. ஏன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து புதுசு கிடையாது. எல்லாமே வழக்கமா விஜய்க்கு வந்து என்ன பண்ணுவானுங்க அதே மாதிரி தான் லாஸ்டா வந்து ஒரு படத்துல அப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. எல்லாமே நம்ம தாங்குற சக்தி நம்ம விஜய் ஃபேன்ஸுக்கு இருக்கு. கண்டிப்பா ஒன் லாஸ்ட் டைம் ஜனநாயகன் படத்தை நம்ம விஜய்காண்டே உட்காந்து பார்ப்போங்க. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ரசிகர் போட்டானா நம்ம விஜய்க்கு துணையா இருக்கும். ஜனநாயக படக்குழுக்கு மேல ஒரு பார்த்து தப்பு இருக்கு. எப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியே படத்தோட தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆனா அந்த மிஸ்டேக்லாம் தாண்டி இவங்க எப்படியோ அதை அரசியல் சூழ்ச்சி சொல்ல போனா லாஸ்டா அவர் நடிக்கக்கூடிய படத்துல வந்து பிரச்சனை வரலன்னு பார்த்தேன். பிரச்சனை இழுத்து விட்டானுங்க. படம் ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணி தான் பார்ப்போம்.